ஸ்நானவனறியேனோ விதி பிரகாரம் நமக்கு குளிக்க தெரியாதுங்கிறார் அவர். குளிக்கவே தெரியாது. இப்போ நாம் வந்து குளிக்காமலா இருக்கோம். தினப்படி இல்லாட்டா கூட ஏதோ நடக்கிறது. நாம் எப்படி குளிக்கிறோம்னா மாடை குளிப்பாட்டுற மாதிரி குளிக்கிறோம். அதுக்கு ஒரு நியமம் இருக்கு. குளிக்கிறதுக்குன்னா ஒரு நியமம் உண்டு. யாருக்குமே ஒரு துணியோட யாருமே குளிக்கக்கூடாது. ஒத்த துணியோட, துணி இல்லாமலும் குளிக்கக்கூடாது, ஒரு துணியோடையும் குளிக்கக்கூடாது. தெற்க பார்க்க குளிக்கவே கூடாது. தெற்கு முகமாக குளிக்கவே கூடாது. கால் அலம்புறதும் தெற்கு முகமாக கால் அலம்பக்கூடாது, குளிக்கிறதும் தெற்கு முகமாக குளிக்கக்கூடாது. இப்போ ஃப்ளாட் சிஸ்டத்தில் பாத்ரூம் எந்த பக்கம் வச்சுருக்கான்னே தெரியல. ஷவர் பாத்து தெற்க பார்க்க தான், வடக்க பார்க்க இருக்குது. இவன் தெற்க பார்க்க தான் தினம் ஸ்நானம் பண்ணுறான். தெற்க பார்க்க குளிக்கிறதுங்கிறது யாராவது காலமாயிட்டா தான். மற்ற நேரங்களில் தெற்க பார்க்க குளிக்க மாட்டேன். இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், தவிர இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னே தெரியல. இப்போ தெரியும் நம்ம குளிக்க தெரியுமா தெரியாதான்னு. இப்போ புரிஞ்சிருக்குமே. பக்கெட்டில் தண்ணீரை வச்சுன்னு மடமடன்னு தலையில் விட்டுக்கவே கூடாது. தலையில் ஜலத்தை விட்டுன்னு குளிக்கவே கூடாது. முதல்ல கால்களில் தான் ஜலம் விட்டுக்கணும். காலில் விட்டுக்கணும், இடுப்பு வரையில் நினச்சிக்கணும், அப்புறம் தான் தலை. இது ரிஷிகள் சொன்னது. இது ஆரோக்கியம். அது இதை வந்து ஒரு 70 வயசானவர் ஒருத்தர் நல்ல இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் ஈரமாக ஜில்லுன்னு இருக்கிற ஜலத்தை எடுத்து தலையில் விட்டுண்டார். அப்படியே ஸ்ட்ரோக் வந்து கொடுத்தவருக்கு. ஒரு கை ஒரு கால் சுவாதீனம் இல்லாமல் போயிடுது. இந்த ஜில்லுப்பில் என்ன ப்ராப்ளமோ அதனால தான் ரிஷிகள் சொன்னால், அப்பா ஃபுல் ஹோல் பாடியோட சிஸ்டம் முழுக்க தலையில் இருக்குது, இதில் ஏதாவது ஜலத்தை விட்டு ட்ரபிளை கொண்டு வராத, காலிலேருந்து ஆரம்பினார். இல்லை வெந்நீர் குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெந்நீரில் தண்ணீரை கலக்கவே கூடாது. தண்ணீரில் தான் வெந்நீரை கலக்கணும். இப்போ குளிக்கிறது எப்படின்னு கேட்டால் இன்னொரு 1 மணி நேரம் ஆகும் எனக்கு சொல்கிறதுக்கு. விளையாட்டுக்கு இல்லை, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது.